என்ன பண்ணலாம், மாசம் வேற டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குடா. நேரம் தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதான் அந்த மாசம் போயிட்டே இருக்கு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே. அடுத்து என்ன பண்ணா? கார்த்திகை 1 வந்துருச்சுடா. ஆமாண்ணா. ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். சரிண்ணா சரிண்ணா. ஓகேவா? ஒரு கடவுளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஆமாண்ணா கண்டிப்பா. சரியா? இப்போ இல்லாம நான் வந்து கார்த்திகை நாளைக்கு கார்த்திகை 1 சாயந்தரம் போறேன். நீங்க எப்ப போறீங்க? அப்ப போறீங்களா? சரி போட்டுருங்க. நீங்க எப்ப போறீங்க? நான் டூர் போற 2 நாளைக்கு முன்னாடி போட்டுறேன் நானு. நீடா? நான் இருமுடி கட்டுற அன்னைக்கு போட்டுக்கிறேன். என்னடா பேசுறீங்க? ஏன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேய், ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் மாலை போட்டாங்கன்னா 48 நாள் விரதம் இருந்து ஆத்துலையும் குளத்துலையும் போய் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மூழ்கி குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் விரதம் இருந்துட்டு துண்டை விரிச்சு போட்டு தரையில் படுத்துட்டு இவ்வளவு ஏன்டா காலில் செருப்பு போடாமல் நடப்பாங்கடா 48 நாளும். அது ஒரு மகத்துவம்டா. தண்ணி தம்மு பாக்கு பெண்களுடைய ஆசைகள் இச்சைகள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அந்த 48 நாள் ஐயப்பனுக்கு பஜனை பாடி விரதம் இருந்து 48வது நாள் ஐயப்பனை பார்க்கும்போது